ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவல்துறை தேர்வில் பெண்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஆல்ரெடி ஆண்களுக்கான வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ வேணும்னா நான் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை. காவல்துறை தேர்வுக்கான அறிவிப்பு எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்ட் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி இல்லைனா மார்ச் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஸோ மார்ச் மந்த் தவறிடுச்சுன்னா அதுக்கடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் நோட்டிஃபிகேஷன். ஸோ ப்ரிப்பேர் ஆகாதவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட அட்ரஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கங்க. மறக்காமல் தமிழ் வழி கல்வி சான்றிதழை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மார்க் கட் ஆஃப் மார்க்கில் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் தமிழ் வழி கல்வி சேனல் அப்லோட் பண்ணிக்கங்க. எஸ்எஸ்எல்சி அண்ட் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கும் உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அந்த ட்ரேடு படி கொடுப்பாங்க. அதாவது ஏபிசி கிரேட் அந்த ட்ரேடு படி உங்களுக்கு கொடுப்பாங்க மார்க்கு. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு மார்க் உண்டு. அரை மார்க், ஒரு மார்க்கு, அப்புறம் 2 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு நல்லா டைமிங் இருக்கும். நல்லா படிச்சுக்குங்க. படிக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 முதல் 10 வரை உள்ள ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. காவல் தேர்வுக்கு தயாராகவங்க, அதாவது 2ஆம் நிலை காவல்துறை தேர்வுக்கு தயாராகவங்க 6 முதல் 10 வரை உள்ள ஸ்கூல் புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எஸ்ஏ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் புக்கை நல்லா படித்தாலே போதும். அதில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ், அப்புறம் உள்ள பாக்ஸில் கொடுத்துருக்கிற கொஷின், அப்புறம் கலரிங் கோடில் கொடுத்துருக்க போல்டு லெட்ரு, அந்த மாதிரி உள்ள இதை நல்லா படித்தாலே போதும். அதுலேருந்து கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணால் சேஃப் தான். உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 50க்குள்ளே தான் வரும். ஓவரால் கட் ஆஃபே 50க்குள்ளே தான் வரும். எக்ஸாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே வரும். ஸோ நீங்கள் எக்ஸாமில் ஒரு 50க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா சேஃப் சூனு. பிசிக்கல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டார் எடுத்தாலே ஈஸியாக வேலை கிடைக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்டார் அடித்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். ஸோ படிக்கிறவங்க ரிட்டன் எக்ஸாம் படிக்கிறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. 6 முதல் 10 வரை உள்ள புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அதில் தான் கொஷின் தரும். அதை தவிர்த்து வேறு கொஷின் எங்கேருந்துமே உங்களுக்கு வராது. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் தேர்வு வைப்பாங்க. பிசிக்கல் தேர்வில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹைட் மெஷர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஹைட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, ஓசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட் இருந்தால் உங்களை அப்செட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல், அதாவது ஹைட் மெஷர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் ரன்னிங் வைப்பாங்க. அதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷத்தில் நீங்கள் 400 மீட்டரை கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது ஒரே ரவுண்டு தான். கிரவுண்டு 400 மீட்டர் கிரவுண்ட் இருக்கும். அந்த 400 மீட்டர் கிரவுண்டை நீங்கள் ஒரு ரவுண்டு அடித்தாலே போதும். அந்த ஒரு ரவுண்டு 2 நிமிஷத்தில் வரணும். இதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிக்கல் தேர்வில் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பீங்க. ஸோ நான் காவல்துறை தேர்வுக்கு நான் காவலர் ஆகணும், நானும் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசி அதாவது ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் வந்ததுக்கப்புறம் 1 மந்த் ஆர் 1.5 மந்த் தான் டைம் இருக்கும். அந்த இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ இப்போவே தயாராகிக்கிங்க உடற்தகுதி தேர்வுக்கு. அதாவது 400 மீட்டர் ரன்னிங்னால் நீங்கள் 2 ரவுண்டு ஓடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 1 மந்த் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே பழகிரும். 400 மீட்டருங்கும்போது 2 நிமிஷத்தில் ஈஸியாக நீங்கள் கடந்துக்கலாம். ஸோ என்னோட இது என்ன பார்த்தீங்கன்னா, 400 மீட்டருக்கு நீங்கள் 800 மீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி. அதாவது 2 ரவுண்டு, ஒரு நாளைக்கு 2 ரவுண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. 2 ரவுண்ட் நல்லா ரன்னிங் ஓடினாலே 400 மீட்டர் அங்கே 2 நிமிஷத்தில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எஸ்ஐக்கும் குவாலிஃபிகேஷன் இதுதான். 2ஆம் நிலை காவலத்திற்கும் பெண்களுக்கான குவாலிஃபிகேஷன் ரவுண்டு இதுதான். ஸோ இதுக்கு நல்லா தயாராகிங்க. ரன்னிங் ப்ராக்டிஸ் நீங்கள் இப்போயே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரன்னிங் கண்டிப்பாக வந்துடும். ஸோ உடற்தகுதி தேர்வு தயாராகவங்க இப்போயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரன்னிங்க்கு நீங்கள் தகுதி சுற்றில், அதாவது 400 மீட்டர் ரவுண்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு 2 ஆர் 3 டேஸ் கழித்து உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லாங் ஜம்ப் இருக்கும். அந்த லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாருக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா 3 மீட்டர் தாண்டணும். டபுள் ஸ்டாருக்கு குவாலிஃபை ஆகணும்னா 3.75 மீட்டர்ஸ் தாண்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட் த்ரோ அல்லது கிரிக்கெட் பால், அந்த ரெண்டில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட் புட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் பார்த்தீங்கன்னா 4.25 மீட்டர் இருக்கும். அதுக்கடுத்து டபுள் ஸ்டார்னா 5.50 மீட்டர் இருக்கும். அடுத்து கிரிக்கெட் பால் பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் நீங்கள் எரியணும், த்ரோ பண்ணணும். அடுத்து
டபுள் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் வந்து நீங்கள் த்ரோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் பால் அல்லது ஷார்ட் புட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் தான் இருக்கும். பெண்கள் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, அதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கான சிங்கிள் ஸ்டார் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 மீட் 17.50 செகண்ட்ஸும், டபுள் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் ஓடி கடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. 200 மீட்டர்ஸ்னால் நீங்கள் 38 செகண்ட்ஸும் 33 செகண்ட்ஸும் வந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் அண்ட் டபுள் ஸ்டார்னு சொல்லி மார்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் தான். நீங்கள் லாங் ஜம்பில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் போலீஸுக்கு வந்து தேர்வாவீங்க. நிறைய பேர் பெண்கள் வந்து கழிகிற ஈவெண்ட் வந்து இதுதான், லாங் ஜம்ப் தான். நிறைய பேர் ஃபவுல் அடிப்பாங்க, நிறைய பேர் குவாலிஃபையே ஆகாமல் போயிடுவாங்க. அதாவது 3 மீட்ரு தாண்டணும் சிங்கிள் ஸ்டாருக்கு, அந்த 3 மீட்டர் கூட தாண்ட முடியாமல் போயிடுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 மந்த் தான் டைம் இருக்கும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் காவலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த தெரிஞ்ச டைமிங்லேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே போகும்போது லாங் ஜம்ப் வந்து 3 மீட்டர் வந்து ஈஸியாக தாண்டலாம், ஃபவுல் கூட இல்லாமல் தாண்டலாம். நீங்கள் காவல்துறை தேர்வுக்குன்னு தனியாக நிறையா அகாடமி வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் அதில் சேர்ந்து படித்தாலே போதும். அதில் உங்களுக்கு உடற்தகுதி தேர்வு அப்புறம் எழுத்து தேர்வுக்கு 2க்குமே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் சேர்ந்து படிங்க. அப்படியும் பண்ண முடியலைன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் கிரவுண்டில் நீங்கள் டெய்லி ரன்னிங் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது 400 மீட்டர் ரவுண்டு இருக்கும். நீங்கள் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லாங் ஜம்ப் பிட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும். நீங்கள் அதில் டெய்லி தாண்டி பாருங்கள். டெய்லி நீங்கள் தாண்டினாலே உங்களுக்கான ப்ராக்டிஸ் வந்து நல்லா வந்துடும். ஃபவுல் தாண்டுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து தாண்டுங்க. அதாவது ஆட் நம்பரில் ஸ்டெப் எடுத்து தாண்டினாலே போதும். அதாவது 17, 19, 21 அந்த நம்பரில் ஸ்டெப் எடுத்து தாண்டினாலே உங்களுக்கு ஃபவுல் கோடு வந்து வராது. லாங் ஜம்பில் தப்பு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுல் தான். ஸோ அந்த ஃபவுலுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து தாண்டினா உங்களுக்கு வந்து அந்த தவறு வந்து நடக்காது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் லாங் ஜம்முக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இப்போயே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உடற்தகுதி தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும். லாங் ஜம்ப் ஈவெண்ட் தான் உங்களுக்கு கஷ்டம். அதுக்கடுத்து வர ஈவெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் புட் அல்லது கிரிக்கெட் பந்து எறிவது. அதுவும் நீங்கள் இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நார்மலாக நீங்கள் கிரிக்கெட் பந்து த்ரோ வந்து சூஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதாவது ஷார்ட் புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோவை நீங்கள் வந்து எறிகிற மாதிரி இருக்கும், தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிரிக்கெட் பால் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் கிரிக்கெட் பால் வந்து நல்லா த்ரோ பண்ணி பாருங்கள். த்ரோ பண்ணால் நீங்கள் வந்து 17 மீட்டர் எறிஞ்சாலே நீங்கள் வந்து குவாலிஃபை தான். ஸோ கிரிக்கெட் பால் சூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை என்னால் ஷார்ட் புட்டும் எறிய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஷார்ட் புட் வந்து சூஸ் பண்ணிங்க. ஷார்ட் புட் வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷார்ட் புட் அண்டு கிரிக்கெட் பால் த்ரோவுக்கு வந்து நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் கிரிக்கெட் பால் த்ரோ வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் புட் வந்து அப்படி இல்லை. நீங்கள் ஷார்ட் புட்டுக்கு வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஷார்ட் புட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் பவர் வந்து அதிகமாகும். உங்களோட ஹேண்ட் பவர் அதிகமாச்சுன்னா நீங்கள் கிரிக்கெட் பால் வந்து எறியும்போது நல்லா அதிக தூரத்துக்கு வந்து ஏறியலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் புட்னாலும் சூஸ் பண்ணிக்கிங்க, கிரிக்கெட் பால் த்ரோனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. 2மே ஈஸியான ஈவெண்ட் தான். ஸோ 2ல் எதுனாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உடற்தகுதி தேர்வுக்கு வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு அந்த 2 ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து 100 மீட்டர் வந்து இருக்கும். அந்த 100 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் இல்லை 200 மீட்டருக்கு அந்த 100 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 17.50 செகண்டில் வந்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டார் வந்து குவாலிஃபை ஆகலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் வந்து குவாலிஃபை ஆனாலே போதும், நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா போன டைம் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2000 வேகன்சி வந்து இருந்துச்சு பெண்களுக்கு. ஆனால் பிசிக்கல் தேர்வில் வந்து ஃபில் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 1300 வேகன்சி தான் ஃபில் ஆச்சு. ஸோ அந்த 700 வேகன்சி வந்து பாய்ஸுக்கு வந்து போச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து நிறைய இருக்குது. அதாவது 2500 போஸ்டிங் வந்து இருக்குது. முழுக்க ஆயுதப்படை மட்டும்தான். ஸோ வந்து அந்த 2500 ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் உடற்தகுதி தேர்வுக்கு செலக்ட் ஆகினாலே நீங்கள் சிங்கிள் ஸ்டார் வந்து அடித்து குவாலிஃபை ஆனாலே வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து போலீஸ் ஆகிடலாம். இதற்கு வந்து எப்படி தயாராகணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 மீட்டர் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது 400 மீட்டர் ஓடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப 100 மீட்டருக்கு வந்து 100 மீட்டர் டைமிங் செட் பண்ணி நீங்களாகவே ஓடி பாருங்கள். எவ்வளோ தூரத்தில் நம்ம ஓடுதோம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 100 மீட்டர் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் அங்கே போகும்போது 17.50 வரதை நீங்கள் டபுள் ஸ்டாரே மாற்றலாம். ஸோ வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால், இந்த 100 மீட்டர் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ்
பாஸ் பண்ணலாம். அதற்காக நீங்க பார்த்தீங்கன்னா, காவல்துறை தேர்வுக்கு நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பெண்கள் இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிசிக்கல் தேர்வுல வந்து கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணலாம். நான் கடைசி நேரத்தில நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியாது. இதுதான் ஒரு நிஜம். ஏன்னா, நெறைய பேரு கடைசி 1 மந்த்ல வந்து பாஸ் பண்ணிடலாம்னு நெனச்சு போனவங்க வந்து இதுவரைக்கும் பாஸ் ஆகல. ஆனா, நல்லா தகுதி தேர்வுல இருக்கிறவங்க வந்து கடைசி 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணவங்க வந்து உடற்தகுதி தேர்வுக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நீங்க இப்பவே பிராக்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுருங்க. காவல்துறை உடற்தகுதி தேர்வுக்கு பிராக்டிஸ் ஆகுறவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு மெயின் பாயிண்ட் வந்து இதுதான். நீங்க காவலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒண்ணு அகாடமி போய் படிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது உடற்தகுதி தேர்வுக்கு நீங்க அகாடமி போய் படிச்சா தான் கண்டிப்பா வந்து நீங்க பாஸ் பண்ண முடியும். நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அகாடமி போறவங்க அகாடமி போய்க்கங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சுக்கங்க. அ அகாடமி போய் படிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுனா அதாவது உடற்தகுதி தேர்வுக்கு படிக்கிறது. ஏன்னா, யாராவது உங்களுக்கு கோச்சிங் பண்ணா தான் நீங்க வந்து உடற்தகுதி தேர்வுல கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். நானா போய் பண்றேன் அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால வந்து பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ள வந்து பிசிக்கல் வந்துரும். ஸோ, நீங்க இப்பவே ரெடி ஆயிக்கங்க. இப்பவே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எஸ்ஏ ஆர் போலீஸ் 2மா இருக்கட்டும். 2க்குமே உங்களுக்கு ஒரே ஈவெண்ட்டா தான் இருக்கும். ஒரே டைமிங் தான். ஸோ 2க்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. இப்பவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸ்டார்ட் பண்ணா அப்போ போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் சொன்ன வழிமுறைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத சொல்லுங்க. இந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மேலும் இது போல ஜாப் தகவலுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.